உயிருள்ள வரை உஷா அப்படின்ற படம் மாறி உருவில் பட்டேல் உள்ள வரை உஷார் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு முன்னாடி டிவி முன்னாடி உட்கார வச்சு போட்டு காட்டணும் உட்கார தகாது. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் உருவில் பட்டேலோட உருவத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தாரு பாருங்க ஒரு உருவில். அந்த அடி பட்டேல் தான் வேறு பட்டுன்னு அடிக்கிறாருங்க மனுஷன். 13 பால்ல 50 போட்டு இருக்க முதல்ல வருவா. ஜெயிச்ச சென்னை அணி பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த மேட்ச்சில் 50,000 பேருக்கு முன்னாடி ஆகோரமாக சாரி ஆரவாரமாக விளையாண்டு இந்த மேட்ச்சில் அதாவது சென்னை அணி பார்த்தீங்கன்னா முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுத்து அந்த பவுலிங்கை ஏப்பா தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு 1 மணி நேரம் மீட்டிங் போகிற அளவுக்கு ஒரு பவுலிங் போட்டாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நான் பேர் தான் இங்கிலீஷ் ஆனால் அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிப்பேன். இங்கிலீஷ் அடி பார்த்துக்கிட்டீங்கன்னா இல்லையா அப்படின்னு வாயில் வளர்த்துக்க 33 பால்ல 85 ரன்கள் 10 ஓவர் 6 6 என்ன மனிதன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கடன்னு போக கடைசியில் சபாஸ் ஆகும்போது சபாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 25 பால்ல 43 ரன்கள் அடிக்க 3 6 3 பேரும் இம்பாக்ட் பிளேயராக வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தி போயிட்டார். 203 ரன்கள் 8 விக்கெட் இழப்புக்கு அவ்வளோதான் போங்க. 200 தாண்டிட்டாலே சென்னை அணி சேசிங் பண்ணாது அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுவாங்க அப்படின்னு அனைவரும் முடிவு பண்ணி உட்காந்துருந்த நேரத்தில் சஞ்சு சாம்சன் அது எப்படி நான் டீமுக்குள்ளே வந்துட்டுனா விடுவேன் அப்படின்ற மாதிரி ஆடினார். 14 பால் 28. ருத்ராஜ் கைக்வாட் நான் கேப்டன் ஆகிற வரையும் ஒன்றும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி 28 பால் 42 ரன்கள். அதுக்கப்புறம் தான் இறங்கினாருக்கு இந்த மனிதன் உருவில் பட்டேல் 23 பால் 65 ரன்கள் 8 6 8 திசைக்கும் 8 6 அடிச்சு விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மரண படுக்கையில் விழுந்த சென்னை அணியை கடைசியில் எப்படியோ மார்க்ரமுக்கு ஓவரை கொடுத்து நம்மளை காப்பாற்றிட்டார் இந்த ரிஷப் பண்ட். ஆனால் ரிஷப் பண்ட்டை தான் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அவரோட ஓனர்கிட்ட போய் நின்னார் அப்படின்னா அந்த ஓனர் என்னென்னு சொல்லுவார் அப்படின்னா ஏப்பா நானே கேப்டனாக இருந்தால் கூட இந்த மார்க்ரமுக்கு ஓவர் தர மாட்டேன் கடைசி அவரை நீ யாரை நம்பிப்பா நீ அவரை தந்தா அப்படின்னு கேட்பாரு. பண்ட்டுக்கு கடைசியில் மியூச்சுவல் ஃபண்டில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஆகி போயிரும் நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது போங்க.